கிறிஸ்துவில் லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேட்கல. எல்லாம் எப்படி இருக்கீங்க? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்கா, இந்த வருடம் முழுவதும் மாதாமா லூர்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் கடவுளுக்கு கரம் தட்டி நன்றி கூறுவோம். கேட்கவே இல்லை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. லூர்து அன்னையே எங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றும். லூர்து அன்னையே எங்களை வழிநடத்தும். லூர்து அன்னையே எங்களோடு பரிந்து பேசும். எங்களுக்காக மன்றாடும். லூர்து அன்னையே எங்கள் குடும்பங்களின் தலைவி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. எல்லாம் பங்கு மக்கள்லாம் நல்லா அழகாக ஜகஜோதியாக வந்திருக்கீங்க. அன்னையினுடைய திருக்கொடி ஏற்றப்பட்டிருக்கின்றது. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். கொடி ஏறும் பொழுது நிறைய அம்மாக்கள் வந்து அழுதாங்க இல்லையா? இது ஆனந்த கண்ணீரா அல்லது மாதாம்மா இந்த வருடம் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி என்கின்ற வகையில் கண்ணீர் தானாக வந்ததா, இல்லது ஒரு சிலர் சொல்கிற மாதிரி அது கண்ணு தானாக வேர்த்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் அன்னை இந்த வருடம் முழுவதும் நமக்கு பல அருளை பெற்று கொடுத்திருக்கின்றார். உண்மையா இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள். உண்மை. நான் நம்முடைய இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வழிகாட்டி அந்த ஒரு நாள் கலந்தாய்வு தியானத்தை கொடுக்கும் பொழுது வரும்பொழுது நம்முடைய ஆலயத்தை சுற்றி எல்லாம் வந்து நெற்கதிர் தயாராக இருந்தது அறுவடைக்கு. இப்போ எல்லாம் அறுவடை முடிஞ்சா இல்லையா? எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. நல்ல அறுவடைக்கு எடுத்திருக்கு இல்லையா? கடவுள் நமக்கு உண்பதற்கும் தங்குவதற்கும் வாழ்வதற்கும் குடிப்பதற்கும் என்று எல்லா நிலைகளிலும் கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்றைய நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, நமக்கு மைய சிந்தனை என்னவென்றால் 1 கொரிந்தியர் 13. திருவிவிலியம் வைத்திருக்கிறவங்க படிக்கலாம். 1 கொரிந்தியர் 13. நானே சொல்கிறேன். நிறைவானது வரும்பொழுது குறைவானது அழிந்துவிடும். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தெருவில் எல்லாம் சைலண்டாக இருக்கீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது அழிந்துவிடும். நிறைவானது யாரு நிறைவு? நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கோம், பல 100 பேர் இருக்கோம். யாரு நிறைவானவர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் நான் அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்கேன் எடுத்தால் போதும். என்ன ஆகும்? அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரித்து இவங்களுக்கு இந்த நோய் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு மனநோயாளர் கவுன்சிலர்கிட்ட கொண்டு போனாக்கா என்ன சொல்லுவாங்க? இந்த அம்மாவுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, குடும்ப சுமைகளை தாங்கி கொண்டு இருக்கிறாங்க, குழந்தைகளுடைய படிப்பு, வேலை, அவர்களுடைய எதிர்காலம் என்கின்ற சிந்தனை மண்டையில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உலகில் வாழ்பவர்கள் நிறைவானவர்கள் யார்? வானதூதர் அன்னை மரியாவிடம் தோன்றி கூறிய வார்த்தை என்ன சொல்கிறாங்க? லூக்கா எழுதிய நற்செய்தியில் இன்றைக்கு கேட்டோம். அதிகாரம் 1 இறைவசனம் 28. என்ன சொல்கிறாங்க? அருள் நிறைந்தவளே வாழ்க. சொல்லுங்க. வானதூதர் வந்து அருள் நிறைந்தவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ்லேயும் அழகாக இருக்கும். ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ். ஃபுல் அப்படின்னா நிறைவானது, என்னது? முழுமையானது. அப்போ நம்ம யாருமே நிறைவானவர்கள் அல்ல, எல்லாரும் குறைவானவர்கள். ஏதோ ஒரு விதத்தில் குறைவாக இருக்கும். உடல்நிலையில் குறை இருக்குது, மனதளவில் குறை இருக்குது, நம்முடைய படிப்பில் குறை இருக்குது, உறவுகள் மத்தியில் நல்ல உறவு இல்லை, குறைவு இருக்குது. நான் போன வருஷம் கன்னியாகுமரியில் குழித்துறை மறை மாவட்டத்தில் பங்குசாமியாராக இருக்கும்பொழுது நான் போய் 1 வாரம் தான் ஆகுது. போன உடனே
ஆலய பொருளர், அவங்க வந்து மக்கள் நிர்வாகம், மக்கள் தான் பங்கு நிர்வகிப்பாங்க. பொருளர் வந்து கேட்குறாரு, எனக்கு தண்ணி புதிய தண்ணியாக இருக்கிறதால உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அவர் வந்து கேட்குறாரு, சாமி ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்டார். குறை இருக்கானோடனே பொருளர் இல்லையா, பங்கு பொருளர், ஏதாவது சொன்னாக்கா இருக்கிற குறையெல்லாம் சொன்னால் தீர்த்து வைப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாண்ணா, ஏசி சரியாக வேலை செய்யல, வாஷிங் மிஷின் சரியாக வேலை செய்யல அப்படின்னு அட்டவணையை போட்டுகிட்டே இருந்தேன். அவர் சொன்னார், அந்த குறை இல்லை சாமி, உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லையா, நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு குறையாக இருக்கா அப்படின்னாக்கா உடம்பு நல்லா இல்லையா என்பது அர்த்தம். அப்போ நம்ம எல்லாருமே வந்து குறையோடு இருக்கோம். அந்த அண்ணன் கேட்டவுடனே எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. குறை ஏதாவது இருக்கா அப்படின்னா சொன்ன எல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்னு. நான் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சாங்க, செய்து முடித்தார்கள். அப்போ குறை என்றால் உலக அளவில் இருக்கின்ற குறை மட்டும் அல்ல, மனத அளவிலும் சிந்தனை அளவிலும் ஆன்மீக அளவிலும் இருக்கின்ற குறையை நிவர்த்தி செய்வள் அன்னை மரியாள். ஏன்னாக்கா மாதா வந்து நிறைவானவள். அதை தான் வானதூதர் அழகாக சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே வந்து வானதூதர் சொன்ன அந்த வார்த்தையை போல நிறைவானவர்களாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆசை இருக்கா இல்லையா? யாருக்குமே நிறைவாக இருக்கணும்னு ஆசையே இல்லையா? இருக்கா இல்லையா? எல்லாம் சிரிக்கிறீங்க, அழகாக சிரிக்கிறீங்க. அப்படின்னா சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? ஆமாம் சாமி, எல்லாம் நிறைவாக இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தான், ஆனால் எதுவும் நிறைவாக கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நாம் நிறைவானவர்களாக வாழணும். அப்படி வாழனா கூட நாம் அடுத்தவங்களுக்கு எப்படி காட்டுறோம்? போன வாரம் நான் பாம்பேக்கு புதுநன்மைக்கும் உறுதி புஸ்தலுக்கும் போயிருந்தேன். போகும்பொழுது ஏர்போர்ட்லேருந்து என் கூடவே ஒருத்தவங்க வந்தாங்க. நான் என்னுடைய சட்டையில் அந்த சிலுவையை போட்டுட்டு போகிறேன். பார்த்துட்டு பக்கத்து சீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க. நீங்கள் பாஸ்டரா அப்படின்னா, பாஸ்டரெல்லாம் இல்லைம்மா, நான் ஃபாதர் அப்படின்னு. ஓ ஃபாதரா? ஃபாதர் என்னுடைய தம்பியும் ஃபாதர் தான் அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த அம்மா அங்கே இருக்காங்க, அவங்க வீட்டுக்காரு எனக்கு பக்கத்தில், 3 பேர் சீட்டு விமானத்தில். அந்த அம்மா சொல்கிறாங்க, வீட்டில் நடந்த எல்லா பெருமையும் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் தான், எங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ வேலை செய்கிறாரு, இவ்வளோ சம்பாதிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் சரியா இல்லைங்க, ஆமாங்களா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. ஏங்க சரிதானே அப்படின்னும் அவர் என்ன சொல்லுவார்? ஆமாம் சாமி, நாங்கள் புதுசாக கார் வாங்கினோம். ஏங்க சரிதானே? ஆமாம், அந்த கார் வந்து நான் தான் சாமி ஓட்டுவேன், புதுசாக கற்றுக்கிட்டேன் டிரைவிங்லாம். என்னங்க சொல்கிறீங்க? அவர் நீங்கள் எல்லாம் ஆமாம் சொல்கிறத பார்த்தா பலர் வந்து அப்படி தான் இருக்கீங்க போலது. பின்னாடி அங்கிள் சிரிக்கிறார் இல்லையா, அண்ணெல்லாம் சிரிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம வெளி உலகத்திற்கு எப்படி காட்டிக்கொள்கின்றோம்? நானும் என்னுடைய குடும்பமும் நிறைவானவர்கள், எல்லாத்துலேயும் திருப்தியாக இருக்கும், எந்த குறையும் இல்லை என்று வெளி உலகத்திற்கு காட்டிக்கொள்கின்றோம். ஆனால் கடவுளுக்கும் மாதாம்மாவுக்கும் தெரியும் நம்முடைய குறைகள் என்ன என்று. உண்மையா இல்லையா? நம்ம எல்லாருமே குறைவானவர்கள். குறைவு அதிகமாக எல்லார்கிட்டையும் இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு குறைவு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக உலகில் நிறைவானது என்று எதுவுமே இல்லை, நிறைவானவர்கள் என்று எதுவுமே இல்லை. நிறைய பேர் சொல்லாங்க, நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம், நாங்கள் தான் எல்லாம், அதிகாரமே எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் உலகத்தில் எந்த ஆட்சியுமே இல்லை. ஏதாவது ஒரு ஆட்சி சொல்லுங்க, யாருமே இல்லை. வரலாறு படிங்க, எந்த ஆட்சியும் நிரந்தரமாக அதிகாரத்தோடு இருந்தது அல்ல. அப்போ நிறைவானது என்று எதுவுமே இல்லை, குறைவானது என்று மக்கள் எல்லாருமே குறைவானவர்களாக இருக்கின்றோம். அப்போ நிறைவானது என்று ஒன்றுதான் இருக்கின்றது, ஆன்மா மட்டும்தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்யாசியார் புனித செவேரியாருக்கு சொல்றார். மார்க் எழுதிய நற்செய்தி 8:36, ஒருவன் உலகம் முழுவதையும் தன்னதாக்கி கொண்டு நான் நிறைவானவன் என்கின்ற சிந்தனையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், நீ இன்றே இறந்தாக்கா நீ நிறைவானவனா? உனக்கு இன்றே மரணம் வந்தால் நீ நிறைவானவனா? நீ இன்று இரவு உறங்கும் பொழுதே இறந்து செத்து போயிட்டாக்கா நீ நிறைவானவனா? நிறைவானவர்களா?
இல்லை. இறக்கும் பொழுது எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொன்னது யாரு? ஏசப்பா மட்டும்தான். அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லலை இல்லையா? லூக்கா எழுதின செய்தி 19:26 படிக்கிறோம். எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றார். எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னா எல்லாம் நிறைவானது. அவர் வழியாக, அவருடைய பலியின் வழியாக பாவத்திலிருந்து நம்மை நிறைவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அப்போ நிறைவானது என்று ஆன்மா மட்டும்தான். ஆன்மாவை மீட்பதற்காக, நிறைவுள்ள ஆன்மாக்களாக, முழுமையான ஆன்மாக்களாக, புனிதமான ஆன்மாக்களாக நம்மை மாற்றுவதற்காகவே ஆண்டவர் அன்னை மரியாளை கொடுத்திருக்கின்றார். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் மாதா அம்மாவை அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க? மாதா அம்மாவுக்கு எதற்காக அவ்வளோ வணக்கம் செலுத்துறீங்க அப்படின்னு ஒரே ஒரு பதில் தான். கடவுள் இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறப்பதற்கு தேர்ந்தெடுத்த நிறைவான இடம். கேள்வி கேட்குறவங்க கிட்ட சொல்லுங்க, நீயோ உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ தம்பியோ தங்கச்சியோ இல்லை. யாரு? மாதாம்மா மட்டும்தான். கடவுள் தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் அன்னை மரியாள், லூர்து அன்னை நிறைவானவள், மாதாம்மா நிறைவானவள் என்று கடவுள் தேர்ந்தெடுத்ததால் தான் அந்த நிறைவான அருள் மாதாம்மாவுக்கு கிடைத்தது. அப்போ மாதாம்மாவை நம்ம தொட்டாக நாமோ நிறைவானவர்களாக மாறுவோம். புனித அன்னை தெரசம்மாள் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்குறார், எனக்கு 100 கோடி கொடுத்தா கூட நான் இந்த தொழுநோயாளர்களை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு மதர் சொல்கிறாங்க, எனக்கு 200 கோடி கொடுத்தா கூட நான் தொட மாட்டேன். அப்போ அந்த பத்திரிகையாளர் சொல்கிறார், அப்போ என்ன செய்தது உங்களை இந்த பணியை செய்வதற்கு, இந்த சேவையை செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேட்குறார். அதற்கு மதர் சொல்கிறாங்க, நான் ஆண்டவரிடம் இருந்து வந்த அந்த நிறைவான அன்பை கண்டேன், சுவைத்தேன். அதிலிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை பிறருக்கு செய்கிறேன். நிறைவானது என்பது பணம் அல்ல. அதான் சொல்கிறாங்க, 200 கோடி கொடுத்தா கூட என்னால் செய்ய முடியாது. ஆனாலும் கடவுளிடமிருந்து வருகின்ற பேரன்பையும் பேரிரக்கத்தையும் கொண்டு நான் எந்த செயல்களையும் நிறைவாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவானவர்களாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய குறைகளை எல்லாம் கடவுளிடம் அன்னையின் வழியாக எடுத்து செல்ல வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய குறைகளை எல்லாம், நான் சொல்றது சொல்லுங்க, நம்முடைய குறைகளை எல்லாம் அன்னையின் வழியாக கடவுளிடம் எடுத்து செல்ல வேண்டும். அப்போ நம்முடைய குறைகள் எல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்முடைய குறைகள் எல்லாம் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா ஜபத்தின் வழியாக தான் கொண்டு போகணும். எல்லாருமே சொல்லுவாங்க ஜபம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கடவுள் நம்முடைய ஜபத்தை கேட்க வேண்டும். கேட்கும் வரையில் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். தட்டுற தட்டில் கதவு திறக்கணும். கேட்கின்ற வகையில் ஆண்டவர் நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னாக்கா நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குறைகளை எல்லாம் கடவுளிடம் எடுத்து செல்ல வேண்டும். எப்படி எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்னாக்கா, பருந்து, கழுகு இருக்கு இல்லைங்களா? பருந்து எப்பொழுதும் பாம்பை தரையில் வைத்து கொண்டு சண்டை போடாது, தரையில் வச்சு சாகடிக்காது. இறையை தேடி வருகின்ற கழுகு பாம்பை எடுத்துட்டு என்ன பண்ணும்? பருந்து மேலே போயிடும். பறந்து மேலே போயிடும். மேலே போய் என்ன பண்ணும்? விட்டுரும். திரும்ப என்ன பண்ணும்? திரும்ப பிடிக்கும் இல்லையா? ஏன்? பாம்பு தரையில தான் ராஜா, காற்றில் யாரு ராஜா? பருந்து தான். பருந்து பாம்பை மேலேயே செஞ்சிடும். ஏனென்றால் பாம்புக்கு காற்றில் பிடி இல்லை, வளைந்து கடிக்க முடியாது. அது போராடக்கூடிய இடம் அது அல்ல, தரைதான் பாம்பு போராடக்கூடிய இடம். ஆனால் காற்றில் பருந்து தான் வெற்றி கொள்ளும். பீட சிறுவர் தம்பி சொன்ன மாதிரி விட்டுடும், மீண்டும் வேகமாக வந்து பிடிக்கும், திரும்ப விட்டுடும்.
பருந்து பாம்புக்கு அச்சத்தை கொடுத்து சாகடிக்கும். அதன் பிறகுதான் அது பருந்து சாப்பிடும் பாம்பு. நம்முடைய ஜெபம் அப்படிதான் இருக்கணும். பாம்பு என்கின்ற எல்லா குறைகளையும் கடவுளிடம் எடுத்து செல்லணும், மேலே கொண்டு போகணும். நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் எல்லாம் மேலே போகணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகள் என்று நாம் நினைப்பது, சிந்திப்பது, நம்முடைய குறைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்? பருந்து எப்படி தூக்கிட்டு போகுதோ அதை போல அன்னையின் வழியாக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம், குறைகள் எல்லாம் ஆண்டவருக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். நாம் போடுகின்ற சண்டைகள் அனைத்தையும் போராட்ட குணத்தோடு போராடணும். விடுதலை பயண நூல் 14:14 படிங்க. ஜெபிக்கும் பொழுதெல்லாம், மோயிசன் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் எப்படி ஜெபிக்கிறாங்க? ஜெபித்த பிறகு 14:14 நானே சொல்றேன், இன்று முதல் நான் உங்களுக்காக போராடுவேன். நம்முடைய ஜெபத்தை கேட்ட உடனே கடவுளா முன்னாடி வரணும், கடவுள் தானாக வரணும், அப்படி ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் மேலோக்கி எழும் பொழுது எல்லா துன்ப துயரங்களையும் சண்டை போடுகின்ற போராட்ட குணம் கொண்ட ஒரு ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்கணும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ். அப்போ நம்ம எல்லாம் அப்படி தான் ஜெபிக்கணும். நம்ம எல்லாரும் குறைவானவர்கள், சரிங்களா? சங்கீதம் 50:15 நாம் எப்படி ஜெபிக்கணும் என்பதை ஆண்டவர் சொல்றார். பல நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மத்தேயு 14:30 எடுங்க பார்க்கலாம். மத்தேயு 14:30 நானே சொல்கிறேன். மத்தேயு 14:30 ஆண்டவர் பேதுருவை கடலில் அழைக்கும் பொழுது பேதுரு என்ன பண்ணுறாரு? எதுவுமே பண்ணலையா? மீன் பிடிச்சிட்டு இருக்காரா? பெரும் காற்று வீசியது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பெரும் காற்று வீசியது அப்படின்னாக்கா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம் பார்க்கின்ற பார்வையெல்லாம், நம்முடைய ஜெபங்களை எல்லாம் யாரை நோக்கி இருக்க வேண்டும்? யாரை நோக்கி இருக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கி இருக்கணும். யாரை நோக்கி இருக்கணும்? மாதாம்மாவை மட்டும் நோக்கி இருக்கணும். ஏன்னாக்கா பேதுரு ஆண்டவர் அழைக்கும் பொழுது பேதுரு என்ன பண்றாரு? நடந்து போறாரு. சொல்லுங்க, நடந்து போறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பெரும் காற்று வீசியது. பல நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுறோம்? நல்லா ஜெபிப்போம், நல்ல பருந்து மாதிரி நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஜெபத்தில் கொண்டு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஒரு காற்று அடிக்கும், என்ன பண்ணுவோம்? பாம்பு விட்டுருவோம், அந்த பிரச்சனையை விட்டுருவோம். அந்த காற்று அப்படின்னு வந்தது இல்லையா, இன்னொரு பிரச்சனையை பிடிச்சிக்கும். எல்லா பிரச்சனையும் ஒட்டு மொத்தமாக நாம் தூக்கி கொண்டு சென்று கடவுளிடம் ஜெபிக்கும் பொழுது கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார், கடவுள் கண்டிப்பாக செவி கேட்பார். நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குவது தான் ஆண்டவருடைய செயல். அந்த நிறைவாக்குகின்ற பணியை தான் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்று நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம். எத்தனையோ குறைகள் இருக்கின்றது. நம்முடைய குறைகள் எல்லாம் ஆண்டவர் உடை தெரிய வேண்டும். நம்மையும் அன்னை மரியாளை போல நிறைவுள்ளவர்களாக மாற்ற வேண்டும். படிப்பு தான் நிறைவு என்று சுற்றி திரிந்த வாலிபர் பிரான்சிஸ் சவேரியார், நிறைவானது ஆன்மீக சேருதல், ஆன்மா ஆண்டவரை சேருதல் தான் நிறைவு என்பதை உன்னதமாக உணர்ந்தவர் தான் புனித சவேரியார். இப்போ அவருடைய உடல் எந்த குறைவுமே இல்லாமல் முழுமையாக இருக்கு. பார்க்கின்றோம், அவருடைய நெகம் கூட இருக்கு, 500 வருடங்களுக்கு மேலாக மாறிவிட்டு. அப்போ நிறைவானவர் ஆண்டவர் என்று நாம் அவரை தேடி செல்லும் பொழுது குறைவானது அனைத்தும் என்ன ஆகும்? அழிக்கப்படும். கொரிந்தியர்ல சின்னப்பர் சொல்றாரு இல்லையா, 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1:13, நிறைவானது வரும் பொழுது சொல்லுங்க, குறைவானது அழிக்கப்படும். ஆண்டவரை நாம் தேடும் பொழுது எல்லா குறைகளும் தளர்த்தெறியப்படும். அன்னை மரியாளிடம் நாம் கேட்கும் பொழுது குறைகள் நிறைவாக மாறும். அப்போ இன்றைய நாளில் நம்ம வீட்டில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகள் மத்தியில், நம்முடைய படிப்பு, வேலை, செய்கின்ற கடமை, பணி, இவைகள் எல்லா நிலைகளிலும் நமக்கு குறை இருக்கு. இந்த குறைகளை எல்லாம் கடவுள் நிறைவாக மாற்ற வேண்டும். சங்கீதம் திருப்பாடல் 50:15 அதான், எவன் ஒருவன் துன்ப வேளையில் என்னை கூவி அழைக்கின்றானோ
நான் உங்களை காத்திடுவேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். நம்முடைய குடும்பத்தில் இந்த நேரத்தில் இருக்க எல்லா துன்பங்களையும் பலிபீடத்திற்கு முன்பாக கொண்டு வருவோம். கண்களை மூடுவோம். திருப்பாடல் 50:15. எவன் ஒருவன் தன்னுடைய துன்ப வேளையில் என்னை கூவி அழைக்கிறானோ அவனுடைய துன்பங்களை நான் அழித்து அவனை மீட்டெடுப்பேன். ஆண்டவர் கூறுகின்றார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப உறவுகள் மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகள், நம்முடைய குடும்ப உறவுகள் மத்தியில் இருக்கின்ற குறைகள் என்று நாம் நினைக்கின்ற அனைத்தையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அருள் நிறைந்தவளே, நிறைவானவள் என்று கடவுள் கண்முன் தேர்ந்தெடுத்த லூர்து அன்னை நம்முடைய பாதுகாவலின் பாதத்தில் எல்லா குறைகளையும் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய பங்கு சமூகத்தில் இருக்கின்ற குறைகளை அன்னையின் வழியில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய குடும்ப உறவுகளின் மத்தியில் இருக்கின்ற உடல் சார்ந்த குறைகள், மனம் சார்ந்த குறைகள், இல்ல வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா குறைகளையும் உம்முடைய பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய குடும்ப உறவுகள் மத்தியில், சிறப்பாக எங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையின் மத்தியில் இருக்கின்ற குறைகளை சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய குழந்தைகள் மத்தியில் இருக்கின்ற குறைகள், படிப்பு, வேலைவாய்ப்பு, உறவு சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதார சார்ந்த குறைகள், இவைகள் அனைத்தையும் நம்முடைய பாதம் சமர்ப்பிக்கின்றோம். யாரெல்லாம் லூர்து நகரை தேடி சென்று இருக்கின்றார்களோ அங்கே இருந்த எல்லா நோய் நொடி பிணிகளையும் அன்னை மரியாள் போக்கினாள். இன்ற நாளில் அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய கொடி ஏறிய இந்த தருணத்தில் நாமும் நம்முடைய குறைகளெல்லாம் ஆண்டவரின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் சமர்ப்பித்த இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து நிறைவானது நீர் எங்களிடம் வரும்பொழுது குறைவானது எல்லாம் அழிக்கப்படும். அன்னை மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசும்பொழுது குறைவானது எல்லாம் நிறைவாக மாறும். நாங்களும் உம்மை போன்று எல்லாம் நிறைவேறேற்றென்று நிறைவான பிள்ளைகளாக வாழ்ந்திட வரம் தர எங்கள் ஆண்டவரும் தலைவரும் ஆகிய கிறிஸ்துவின் உன்னத பெயரில் மன்றாடுகின்றோம். ஆமென்.